ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பட்டு சாரிக்கு த்ரெட் வச்ச பைப்பிங் எப்படி தைக்கலாம்னு தான். பட்டு சாரி மற்ற ஃபேன்சி சாரியாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த நெக் டிசைனும் கிடைக்கலைனாலும் ஒரு பைப்பிங் வச்சா ப்ளவுஸ் அழகாக இருக்கும். 1 மீட்டர் கிளாத்தை கிராஸில் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா 10 ப்ளவுஸுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு சிங்கிள் ஃபுட் ரன்னர் மாற்றிக்கலாம். இந்த ரன்னர் மாற்றினோம்னா தான் சிங்கிள் தையல்லையே தைக்க முடியும். த்ரெட் வச்சு நீட்டாக வரும், விசிறில் உள் சைடு போயிடும். அதுக்கு நாம் ரன்னர் மாற்றிக்கலாம். வாங்க அதை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். சிங்கிள் ரன்னர் மாற்றினோம்னா நூல் கோர்த்து வரும். நம்ம வேறு கிளாத்தில் தைச்சி பார்த்துட்டு அப்புறமா தைச்சிக்கலாம். மேல் சைடு நூலும் டைட்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் பீஸு 1.5 இன்ச்சில் எடுத்துக்கலாம். 1 மீட்டர் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டு கிராஸாக வெட்டினோம்னா 40 இன்ச்சு நீளம் கிடைக்கும். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்குக்கும் அதே வரும். ஸ்லீவுக்கு இன்னொரு பீஸ் வெட்டினோம்னா அதுலேயே மிச்சமாகும். வேறு ப்ளவுஸ்க்கு வேணால் வச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சு த்ரெட் மேலே தையல் விழுகாமல் கீழ் சைடு தையல் அடிச்சுக்கலாம். நாம் இந்த நகத்தில் ஒரு சைடை த்ரெட்டை தள்ளி விட்டோம்னாவே கரெக்டாக வந்துடும். கீழ் சைடு இழுத்து பிடிச்சிக்கலாம். மேல் சைடு இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னாவே கரெக்டாக ஓரத்துலேயே தையல் வந்துடும். கழுத்து நெக்கு என்ன நீளம் வேணுமோ அதே அளவுக்கு கிளாத்து கட் பண்ணி உள் சைடு நூல் வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தேவையான அளவு தைச்சாச்சு. ஜாயிண்ட் வேணுன்னா கிராஸ் வச்சு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நாம் கட் பண்ணது ஜாயிண்டே தேவையில்லை, அந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கிறோம். ஜாயிண்ட் இல்லாமல் இருந்துன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். பைப்பிங் நாம் அதிகமாக வைக்கிறதுனால 1 மீட்டர் கிளாத் வாங்கிட்டோம்னா ஜாயிண்ட் இல்லாமல் தைச்சிக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் ஆகும். காப்பர் மெட்டீரியல் எல்லா சேலைக்கும் இது தான் வருது. இப்போது எந்த கலர் அதிகமாக தேவையோ அதை நம்ம மீட்டர் கணக்கில் வாங்கி கட் பண்ணி வச்சிட்டோம்னா தேவையான இடத்துக்கு வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் விட்டு கட் பண்ணிடலாம். த்ரெட்டுக்கு கீழே அளந்து பார்க்கலாம். 1/4 இன்ச்சு இருக்குது. லைனிங் கிளாத் மேலே வச்சு த்ரெட்டுக்கு கீழே தைச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் ஒரு கட்டு கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். இது ஸ்லோவாக தான் தைக்கணும். சிங்கிள் ரன்னர் இருக்கிறதுனால லைனிங் கிளாத்தை உள் சைடாகவே இழுத்துட்டு போகும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி மெதுவாக தைச்சிக்கலாம்.
வளைவுக்கிட்டையும் மெதுவாக தைக்கலாம். நாம் எந்த அளவுக்கு டைம் எடுக்கிறோமோ அப்போ தான் கரெக்டாக வரும். மேல் சைடு இருக்கிற கிளாத்தை ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். சிங்கிள் ரன்னர் வச்சு இதை விட வேகமாக தைச்சோம்னா வளைவுக்கிட்ட கரெக்டாக வராது. மெதுவாகவே தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்தும் 1/4 இன்ச்சு வெட்டின பைப்பிங் கிளாத்தும் ஒரே அளவு தான் இருக்கணும். அப்போ தான் நெக்கு ரவுண்டாக இருக்கும், அளவு மாறி போகாமல் வரும். கீழ் சைடு பீஸை டைட்டாக பிடிச்சிக்கலாம். மேல் சைடு இருக்கிற கிளாத்தை அப்படியே விட்டுடலாம். பேக் நெக் தைச்சது போக மீதி இருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு 2 நெக்குக்குமே கரெக்டாக இருக்கும். பேக் நெக் தைச்ச மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தைச்சிக்கலாம். உள் சைடு மாறாமல் மார்க் பண்ணிக்கலாம். உள் சைடு பீஸை மேல் சைடு வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத் மேலே நாம் தைச்சது தையல் மேல் சைடு தெரியும். அதே தையல் மேலே தைச்சிக்கலாம். கீழ் பீஸும் நகராமல் நேர் வச்சுக்கலாம். தையலும் முதல் சைடு அடித்த தையல்லையே அடிச்சுக்கலாம். முதல் தைச்ச அதே தையல் மேலே கரெக்டாக அடிச்சிட்டோம்னா மேல் சைடும் தையல் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பைப்பிங் மட்டும் மேல் சைடு வந்துருச்சு. வளைவுக்கிட்ட கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திரும்பி வரும். தையல் மேலே படாமல் கட் பண்ணிக்கலாம். மேல் சைடு
சின்ன தையல் வச்சு ஓரத்துலேயே அடிச்சுக்கலாம். பைப்பிங் மேலே தையல் விழுகாமல். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம், சுருக்கம் வராது. தையலும் பைப்பிங் ஒட்டியே வந்துடும், தையல் இருக்கிறதே தெரியாது. அவசரத்துக்கு எந்த டிசைனும் வைக்க முடியலனாலும் ஒரு பைப்பிங் வச்சாலே ப்ளவுஸ் அழகாக இருக்கும். பேக் சைடு தைச்ச மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் தைச்சிக்கலாம். சேம் அதே மாதிரி தான்.
ப்ளவுஸ் நீட்டாக வந்துருச்சு. உள் சைடு வெளி சைடு ஒரே மாதிரி இருக்கும். அயன் பண்ணிட்டா நீட்டாக இருக்கும், சுருக்க தெரியாது. ப்ளவுஸ் தைச்சு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. பாருங்கள், தையல் இருக்கிறது தெரியாமல் நீட்டாக இருக்கும். பட்டு சாரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சி சாரிக்கும் பைப்பிங் நீட்டாக வரும். ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறவங்க பைப்பிங் வச்சா ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பைப்பிங் எப்படி வைக்கலான்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி நீட்டாக தைச்சு பழகுங்க.